ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே, இது வந்து என்எஸ்சி மார்க்கெட்டு. அன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். இன்றைக்கி 5/12/2023. ஓகே, மழைக்கு அப்புறம் போட்டிருக்கோம். ஓகே, அன்னைக்கு போடும் போது அதே லிஸ்ட்டு தான் இருக்குது. அதில் என்னென்ன சேஞ்சஸ் ஆகிருக்குன்ட்டு நம்ம வாட்ச் பண்ண போகிறோம். இதில் பெய்ட் ஃபின் சர்வீஸ் இதில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி என்ன பார்த்தோமோ அதுலேயே தான் இருக்குது. இது எப்போ ப்ராஃபிட்டில் போகுதுன்னு வரப்போகிற வீடியோவில் செக் பண்ணலாம். செகண்டு, இந்திரபிரசாத் கேஸ். இதில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸல் ஷீட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். பெய்ட் ஃபின்னில் வந்து 22 என்ட்ரி கிடச்சிருக்கு. இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா 21 மைனஸில் தான் இருக்குது. அடுத்தது இந்திரபிரசாத் கேஸ் 394 பை கொடுத்தோம். பை மீன்ஸ் சாஃப்ட்வேர் கொடுத்தது. இப்போ 403 இருக்குது. நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்குது, ஒரே என்ட்ரி. அடுத்தது நாட்கோ ஃபார்மா. நம்ம நாட்கோவில் 749 கொடுத்தோம் சாஃப்ட்வேரு. நல்ல 18 வரைக்கும் போயிட்டு இப்போது 780 வரைக்கும் நிற்கிது. ஓகே, அடுத்தது அதானி சிக்னல் வரல, அதனால் இதை எடுத்துடலாம். ஓகே, அடுத்தது வெஸ்ட் லைஃப் டெவலப்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் லைஃப்பில் 810 சிக்னல் வந்தது. 910 920 வரைக்கும் போயிட்டு இப்போ திருப்பி 863 நிற்கிது. ஆனால் இன்னும் ப்ராஃபிட் க்ளோஸ் ஆகலை. வாட்ச் பண்ணலாம். இது என்ன மாதிரி மூமெண்ட் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். அடுத்தது அதானி டோட்டல் கேஸ். என்ன கொடுத்தோம்? 595, ஒரு 92ல் 536, இதில் 36, 3 என்ட்ரி கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போய் நிற்கிது பாருங்கள். நம்ம ப்ராஃபிட் இங்கேயே க்ளோஸ் பண்ணியாச்சு 750 ரேஞ்சில். ஆனால் நல்ல ப்ராஃபிட். இதுக்கோசம் தான் வெயிட் பண்ணணுன்றது. எத்தனை என்ட்ரி எடுத்தாலும் அத்தனை என்ட்ரிக்கு ப்ராஃபிட் கன்ஃபார்ம் ஆகும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இது ப்ராஃபிட் எப்போது 750 போட்டு வச்சிடலாமே. நாளைக்கு ரெஃபரன்ஸில் உங்களுக்கு தெரியும். டோட்டல் கேஸ் 750. ஓகே, இது வந்து முடிஞ்சது, ப்ராஃபிட்டில் முடிஞ்சு. ஓகே, அடுத்தது சவுண்டு பிங்க் பிஎன்சி இன்னும் கிடையாது. ஓகே, அடுத்தது ஜிஹெச்சிஎல். அன்றைக்கி என்ன கொடுத்துருந்தோன்னா ஜிஹெச்சிஎல்ல 532 கொடுத்துருந்தோம். இப்போ என்ன ஆயிருக்கு? 553 ஆயிருக்கு. இல்லை, ஸ்லோவாக மூவ் ஆகும் நம்மளோட ஸ்கிரிப்டு, ஆனால் ப்ராஃபிட்டில் கன்ஃபார்ம் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட்னு வரவங்க உள்ளே வாட்ச் பண்ணலாம் கண்டிப்பாக. ட்ரேடுன்னு வரவங்க உள்ளே வரவே வராதிங்க. ட்ரேடுன்னு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்தது அங்கேயே தான் நின்றுட்டுருக்கோம். என்றைக்கு போகுதுன்னு தெரியாது. நீங்கள் க்ளோஸ் பண்ணுற டைமில் மேலே போய் நிற்கும். அது மாதிரி தான் நம்மளது. ஓகே, ஜிஹெச்சிஎல் இவங்க நல்லா கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட்டு. இன்னும் க்ளோஸ் ஆகல ப்ராஃபிட்டு. அடுத்தது ஸ்டார் ஹெல்த்து சிக்னலே வரல. அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம்? க்ளோஸ் பண்ணிடலாம். இவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியாது. அடுத்த சிக்னல் ஏன்னா அடுத்ததுக்கு லிஸ்ட்டு ரெடியாக இருக்குது. நான் அதுக்கப்புறம் ரெகுலராக வாட்ச் பண்ணலை இது, ஏன்னா கண்டினியூஸாக எனக்கு ஃபீவர் இருந்ததுனால பண்ணலை. இது பார்க்கலாம், இதில் என்ன நடக்குதுன்ட்டு அடுத்தது லிஸ்ட்டு ரெடி பண்ணலாம். ஓகே, அடுத்தது
விமார்ட், நம்ம ஆனந்த் ஸ்ரீனிவாசன் நிறைய சொல்கிறது. ஓகே, இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். விமார்ட்டில் பார்த்தீங்கன்னா 1649 என்ட்ரி, 1842 நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு சிங்கிள் என்ட்ரியில். அடுத்தது ஃபென் ஆர்கானிக், இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஃபென் ஆர்கானிக்கில் 4240 ப்ரைஸ் ஓவர் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தேன். 4240, இப்போ 4440, 200 பாயிண்ட்டு அடித்து மேலே தூக்கியிருக்கான் இன்றைக்கி. ஓகே, அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். கேம்பஸ் ஆக்டிவ்வேர், ஓகே, நம்மளுக்கு இது சிக்னல் ரீச் ஆகலை, அதனால் இது எடுத்துடலாம். அடுத்தது பெட்ரோநட், நல்ல ஸ்கிரிப்ட்னு சொல்லியிருப்பேன். பெட்ரோநட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 189ல் ஆனது 189 தானே, சாரி 189ல் இப்போது 206 வந்திருக்கு. இன்னும் ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணலை, வெயிட் பண்ணலாம் ப்ராஃபிட் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்ட்டு. அடுத்தது ரெயின் இண்டஸ்ட்ரி, இது அந்தளவுக்கு மூமெண்ட் இல்லை, அதனால் இது க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது இந்த இடத்துல என்ட்ரி கிடைக்கலன்னு சொல்லியிருந்தேன், இங்கே ஒரு என்ட்ரி கிடைச்சதுன்னு சொன்னேன். என்ன எக்ஸ்எல்ஓ சொல்யூஷனா, ஓகே, எக்ஸ்எல்ஓ சொல்யூஷன் 1260, 1285, 400 வரைக்கும் போயிட்டு கீழே வந்திருக்கு. பார்க்கலாம் இது எந்த லெவலில் போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்தது டைனாமிக் கேபிள்ஸ், இது மூமெண்ட் எதுவும் கொடுக்கல, அதனால் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்கேஎஃப் இந்தியா, இதுவும் வேலைக்காகுது, மூமெண்ட்டே கிடையாது. ஓகே, அடுத்தது நம்ம கேம்லின் ஃபின்ஸ் சயின்ஸிஃபிக், என்னது சயின்ஸ், ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கேம்லின் ஃபின்ஸ் 128ல் ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஓகே, 128ல் இப்போ பார்த்தீங்கன்னா 140 வரைக்கும் போயிட்டு 134ல் நிற்கிது. இது மேலே போகிறதுக்கு தான் ரெடியாக இருக்குது, வாட்ச் பண்ணுங்க நல்லா. அங்கே ஒரு என்ட்ரி கொடுத்தது, அடுத்தது ஒரு என்ட்ரி கொடுத்து அச்சு தூக்கின்னு போகிறான் மேலே. ஓகே, அடுத்தது இது நம்ம சிக்னல் ரீச் ஆகலை, ஆனால் மேலே போயிடுச்சு, அதனால் இதை எடுத்துடலாம், இதை வாட்ச் பண்ண தேவை நம்ம. அடுத்தது ஓகே, ராஜேஷ் எக்ஸ்போ, இதில் பார்த்தீங்கன்னா நல்ல 1 2 3 என்ட்ரி எதுன்னு நான் போட்டு வச்சுருப்பேன். ராஜேஷ் எக்ஸ்போ 450 426ல் ஒரு என்ட்ரி வந்திருந்தது. அதுக்கப்புறம் 360ல் ஒன்று வந்திருக்கு. இப்போ ப்ராஃபிட்டு போதான்னு நம்ம செக் பண்ணலாம். அடுத்தது இதில் எதுவுமே வரல. அடுத்தது மேட்ரிமோனி கம்பெனி லிமிடெட், இதில் ஓரளவுக்கு சிக்னல் வர மாதிரி இருக்கு. அடுத்தது நம்ம வாட்ச் பண்ணலாம். ஓகே, ஃபின்சர், ஃபினோ பேமெண்ட் பேங்க் வரல. ஓகே, இதுலேயும் வரல நம்மளுக்கு. ஓகே, அடுத்தது இது வெயிட் பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் எதுவும் வரல. சரி, இப்போ பார்த்ததில் ஆல்மோஸ்ட் இது எல்லாமே ப்ராஃபிட்டில் கொடுத்துருக்கு. இது மட்டும் க்ளோஸ் ஆகிடுச்சு, நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்து க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்தது என்னென்ன ஸ்கிரிப்ட் வரப்போகுதுன்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் வெல்பூல், ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ், ஓகே, நல்ல ஸ்கிரிப்ட். கண்ணை மூடி நம்ம ஆடின என்எஸ்சி ஸ்டாக் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறோம். ஓகே, லாஸ்ட் அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் பண்ணல. இப்போது லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஜிஎம், இது ஜிஎம் வந்து எடுத்துடலாம். ஓகே,
ஓகே, இது வரைக்கும் பார்த்துருப்போம் நம்ம கரெக்டாக. அடுத்தது வேர்ல்பூல் வாஷிங் மிஷின். ஓகே, நல்ல ஸ்கிரிப்ட் இது. ஓகே, இதில் என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்குன்னா 1361. இதை நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஏத்தர் ஆல்ரெடி சிக்னல் கொடுத்துருக்கு. இதுலேருந்தே நம்ம வாட்ச் பண்ணலாமே. டவுனில் தான் இருக்குது, நல்லா ப்ராஃபிட் போகும்னு கொடுக்கல. டவுன்லேருந்து இதை நான் நோட் பண்ணிக்கிறேன். 893 ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு. 865, அடுத்தது 781 இருக்குது. 3 என்ட்ரி கொடுத்துருக்கு. இது என்ன ரீச் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது இது கிடையாது. அடுத்தது வருதான்னு வெயிட் பண்ணலாம். GMM இதுவும் கிடையாது. ஓகே, சிக்னல் வருதான்னு வாட்ச் பண்ணலாம். ஓகே, இது கிடையாது. இதுக்கு அடுத்தது சிக்னல் வருதான்னு நம்ம வாட்ச் பண்ணலாம். கிடையாது. ஓகே, இதெல்லாம் இப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்ட். லாஸ்ட்டில் இருக்குது, இது மேலே இருக்கிறதெல்லாம் பழைய என்ட்ரிஸு. பழைய என்ட்ரிஸ் என்னென்ன ஸ்டேஜ் இருக்குன்ட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு புது என்ட்ரி என்னென்ன கிடச்சிருக்கோ அதில் என்னென்ன ஸ்டேஜ் என்னென்ன வந்திருக்குன்ட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.